ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நாளைக்கு பாப்பாக்கு லீவ் அப்படின்றதுனால இன்றைக்கி நாங்கள் வந்து அவுட்டிங் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? எக்ஸிபிஷன் போக போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் இருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாப்பா கேட்டால், சரி ஓகே எனக்கு கண்டினியூஸாக எனக்கு வந்து பிஸியாக இருந்தேன் அப்படின்றதுனால 1 வீக் ஆகட்டும் அக்ஷயா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றதுனால இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எனக்கு எக்ஸிபிஷன் போகணும் அப்படின்னா அவ்வளோ பிடிக்குங்க. அங்கே வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், அங்கே கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், அந்த ரைட்ஸ்லாம் போகிறதா இருக்கட்டும், அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசாக ஆக வேணா தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுக்கணும் அவ்வளோதான் தவிர. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் கிடையாது. பட் பாப்பாக்காக போகணும், அவளை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். அண்ட் எத்தனை பேருக்கு வந்து எக்ஸிபிஷன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷய் பாப்பா கிளம்பிட்டா, நான் இன்னும் கிளம்பல. நான் போய் ஒரு குட்டி மேக்கப் போட்டு கிளம்பி வந்துடுறேன். ஓகே. சவுகார்பேட்டில் எடுத்தோம். சவுகார்பேட்டில் எடுத்தது அது. சவுகார்பேட்டில் ஆமாம், இப்போ ரீசெண்டாக எடுத்தோம்ல. ஓகே ஓகே. அதில் ஒரு டாப் அது பாரு. அது கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க, மறந்து போயிட்டேன் நான். அழகாக இருக்குடி. தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மேடம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி பேகி பேண்ட் தான் போடுறாங்க. இந்த மாதிரி அந்த என்னது ஸ்லிம் ஃபிட் பேண்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ இது கூட அழகாக தான் இருக்குல்ல. அது கொஞ்சம் நல்லாவே மேட்ச் பண்ணுது. ஆமாம். சரி ஓகே, நம்ம கிளம்பிட்டு வந்துடுவா. ஓகே போகலாம். இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டான மஸ்காரா பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். காண்ட் ஸ்டே காம். இந்த மஸ்காராவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரியலி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்காராவை 1 சைடும், ரெகுலர் மஸ்காராவை 1 சைடும் போட்டு நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். ஒரு பெஸ்ட்டான மஸ்காரானா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்? வால்யூமாக இருக்கணும், லென்த்தாக இருக்கணும், ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி கிடையாதுங்க. 3 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று வால்யூம் அண்ட் லென்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். இன்னொன்று மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணணும். அதே சமயத்தில் நமக்கு அண்டர் ஐஸில் எந்த டார்க்னஸும் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறது ஸ்டேஸ் 929 டியூபிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். காண்ட் ஸ்டே காம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இந்த லேஷில். அண்ட் இந்த லேஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் மஸ்காரா ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் இந்த சைடு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டேன். மஸ்காரா அப்ளை பண்ணாத சைடு பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக என்னோடய லேஷஸே வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன்டாக தெரியல. என்னோடய ஒவ்வொரு லேஷஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செப்பரேட்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ரெகுலர் மஸ்காராவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சைடு நான் ஸ்டேஸ் 929 டியூபிங் மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ரெகுலர் மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மஸ்காரா அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 1 ஸ்ட்ரோக்லேயே எனக்கு அவ்வளோ ட்ரமாட்டிக்காக எனக்கு லேஷஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம 2 சைடும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வந்து ஸோ நமக்கு வந்து ஸ்மஜ் ஆகிருக்கு. இந்த சைடு பார்த்துடலாம். வாவ், 100% ஸ்மச் ப்ரூஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காண்ட் ஸ்டே காம். ஸோ இந்த மஸ்காரா வந்து இப்போ வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். மஸ்காரா வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எது 2த்துல எஃபர்ட்லெஸ்ஸாக ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டேஸ் 929 டியூபிங் மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து மஸ்காராவை ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு எந்த லேஷ் பிரேக்கும் லேஷ் லாஸும் கிடையாது. அதே சமயத்தில் அண்டர் ஐ க்ரீஸுமே கிடையாது. என்னோட நெக்ஸ்ட் ஐஸில் நான் ரெகுலர் மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பயங்கர ஸ்டிக்கியாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டேஸ் 929 டியூபிங் மஸ்காரா அப்சல்யூட்லி ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தேங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் பியூட்டி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கண்ணன் 2025 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நைக்கா, பர்பிளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 3 பேரும் 3 கலராக இருக்கும்.
ஆனால் அம்மாவோட ட்ரெஸ்ஸில் உன் கலர் லைட்டாக கலந்துருக்கு. ஆமாங்க, நம்ம 3 பேரும் 3 கலர் தான். அக்ஷயா வெள்ளை, நான் மானெரோனிகா. விஜயகாந்த் மாதிரி சிரிச்சுக்க வேண்டியதான். நம்ம ரீச் ஆயிட்டோம். ஒரு வழியா நான் பயந்துக்கிட்டே வந்தேன். இருக்குங்க, உள்ளலாம் இருக்கு. நினைச்சேன். 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி. It's open. 10 மணி வரை இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே. கேஷ் வச்சிருக்கியா? இருக்குங்க. மீடியமாக தாங்க இருக்கு கூட்டம். இதே நம்ம வீக்கெண்டில் வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை நசுக்கிடுவாங்க. நான் அதனால தான் சொன்னேன் வீக் டேஸ்ல போலாம். அக்ஷய் கிட்ட நான் அதான் சொன்னேன், வீக் டேஸ்ல போலாம், வீக்கெண்ட்ல வேணாம். வீக்கெண்ட்லாம் வீக்கெண்ட்ல போனா என்னன்னா கார் பார்க்கிங். ஆமா, ஒரு தடவை வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்லங்க. கார் பார்க் பண்ணவே முடியல, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு யாராவது எடுத்தாதான் விடுற மாதிரி. ரொம்ப கஷ்டமாச்சு. ஆக்சுவலா நம்ம முனையில விட்டுட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ரொம்ப கிரௌடா இருந்தா என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டா யூஸே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஒரு ராட்னம் இருக்குன்னா எப்பவுமே கிரௌடா இருக்கும், ஏறவே மனசு வராது. பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்கு, ஃப்ரீயா இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே. அதுன்னு அவ்வளோ தூரம் தொங்குது, குரங்கு பொம்மையா? ஆஹா, கண்ணாடி வேற லெவலில் இருக்கு. இப்போ பண்ணு, கண்ணாடி போட்டு. இந்த தீவுத்திடலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ரொம்ப க்ளீனாக, வெல் ஆர்கனைஸ்டாக, கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தடவை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வீக் டேஸில் வந்ததுனால எனக்கு அப்படி தெரிஞ்சுதா, இல்லை சண்டேஸில் வந்தால் குப்பையாக தான் இருக்குமான்னு தெரியல. பட் நாங்கள் வந்தப்போ ரொம்ப பீஸாக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே தீவுத்திடலில் நீங்கள் காட்சி மட்டும் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு வைக்கிறாங்க. மேபி அவங்க அங்கே அந்த கவுண்டர்லாம் எடுத்ததுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 300 ml வந்து ஜூஸ் கொடுக்கணும். இது வந்து கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 200 ml தான் இருக்கும். டீ கப்பு மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அது இதுக்குன்னே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. 50 ரூபாங்க ஒரே ஒரு ஜூஸு. அதனால் ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் வந்து முதல்ல உள்ளே வந்தோடனே நிறைய கடைகள் இருந்தாலும் ஊறுகாய் கடையில் முதல்ல நிப்பாட்டிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் என்னெல்லாம் ஊறுகாய் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த மாங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சை, இது ரெண்டுத்தில் மட்டும் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேரி ஹவுஸ் இருந்துச்சு. ஸ்கேரி ஹவுஸ் எப்போவுமே கொஞ்சம் போரிங் தான், நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்ததுனால அது வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு, இந்த தடவை மஸ்ட்டு ட்ரைங்க இது மூன் வாக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் வேறு லெவலுங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் போகணும். இன்னும் 2 விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன். பட் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓ, நம்ம வந்து மூணில் கால் வச்சுட்டோமா? ஆமாம், வீடியோல அப்படிதான் தெரியுதாப்பா? பாரு, மூன் வாக் சூப்பர் ரியாலிட்டி டூம். ஓ, மேலே ஃபுல்லாக லேசரா? ஐயோ இருக்கு, ஐயோ எது? வாவ், பயங்கர இல்யூஷனாக இருக்கு. நடக்கிறது கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. வேறு லெவலில் செம ஒர்த்து. இது நம்மளே ஒரு இடத்துல நிற்க விட முடியல, செமையாக இருந்துச்சு.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வாசலில் ஏதாவது போர்டு வைக்கணும், நம்மளோட பேர் போடணும், இல்லை வேறு ஸ்வீட் ஹோம்னு எழுதிக்கலாம், நமக்கு என்ன தோணுதோ எழுதிக்கலாம், இல்லை குழந்தைங்க பேர் எழுதிக்கலாம். லைவாகவே வந்து நம்ம கேட்குற மாதிரி நம்ம நேமை வந்து அவர் ஆர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்ட்டு செம்மையாக பண்ணார். ஃபைனலாக அதை கையில் வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஆளுக்கு ஒரு காஃபி, நான் வந்து காஃபி, அவங்க பிளாக் காஃபியை குடிச்சிட்டு, நீங்கள் இங்கே வந்தால் முக்கியமாக காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு 2-3 விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்க. உண்மையில் பயங்கர ஒர்த்தான விஷயம். அவத்தார் வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃப்ரெண்டில் வேற லெவல் வேற லெவல். எதுவும் பண்ண மாட்டார் பயப்படாதவா. கை கொடு ஒன்றும் பண்ண மாட்டார். வேற லெவலில் இருக்கு பா, தரமாக இருக்கு செட்டு, வெரி டீட்டெயில்டு செட். இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகுறது? இங்கே மேலே ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை பாரு. தளபதி உட்காந்துருக்காரு. அவத்தாரே மிஞ்சிட்டீங்க போங்க. ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உண்மையிலே வந்து தீவுத்திடலில் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா ஜென்ரலாக ஏதாவது சிம்பிளாக யாராவது வேஷம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரீம்லி குட்டுங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான் கட்டணும். உள்ள ரியல் மெர்மெய்டு, அதாவது ஜஸ்ட் வந்து ஏதோ ஃபோட்டோ கிட்டோ வைக்காமல் ஒரிஜினலாகவே ஒருத்தங்க வந்து அந்த மெர்மெய்ட் மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு உள்ளே தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டீப்பாக உள்ளே போயிட்டு அழகாக வந்து ஹார்டின்லாம் வச்சு அவங்க கூட நம்ம வந்து நிற்கும் போது நம்ம கூட வந்து இந்த ஹார்டின் மாதிரி கை வச்சு அழகாக ஃபோட்டோவில் போஸ்லாம் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. என் ஒய்ஃப் வந்து அதை பார்த்து ரொம்ப மெஸ்மரைஸே ஆகிட்டாங்க. எப்படி இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாபுங்க இது. ஏன்னா அவங்க ஆக்சிஜன்லாம் எதுவுமே வச்சுக்கல, மூச்சை பிடிச்சிக்கிட்டு தான் இது பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மேலே போய் மூச்சு விட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் வரைக்கும் இருக்குது. டேட் எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டு கண்டிப்பாக 100 of 100 கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்து.
முக்கியமாக நம்ம தீவுத்திடல் வரோன்னு சொல்லும் போதே என் ஒய்ஃப் வந்து காரில் வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க, எங்கே போனால் அதை ஞாபகப்படுத்துங்க, எனக்கு வந்து இந்த மசாலா வேணும், இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு போடுற மசாலாவும் சிக்கன் மசாலாவும் இங்கே வந்து சூப்பராக செய்கிறாங்க, அந்த மசாலா வாங்கணும் ஞாபகப்படுத்துனாங்க. ஸோ அதை வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பை வாங்கிடலாம், ஏன்னா ஆளுக்கு ஒரு கேரி பேக் தூக்க முடியல, அதனால் ஒரு ஜூட் பேக் மாதிரி வாங்கி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம், ஒரே ஆளாக தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை என் தலையில் கட்டிட்டாங்க. வெயிட்டை தூக்குறது நான், சோடா குடிக்கிறது அக்ஷயாங்கிற மாதிரி. இப்போ அக்ஷயா வந்து ஆல்ரெடி ஒரு ஜூஸை குடித்து இன்னொரு சோடாக்கு இறங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பெருசுங்க. இதுக்கு இங்கே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வராதவங்களுக்கு சொல்கிறேன், அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அ டே டைம் செலவு பண்ணலாங்க, அவ்வளோ இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக செலக்டிவாக அப்படி டக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அ டே வந்து பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபன் கேம்ஸ் இருக்குங்க. எங்கள் வீட்டில் குட்டி இல்லாதனால நாங்கள் அங்கே போகல. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத சைட் பை சைட் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம மொபைலில் ஏதாவது அழகாக ஃபோட்டோ வச்சுருப்போம், அது கடைசி வரைக்கும் மொபைல்லே இருந்துடும். அது பிடிச்சதை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தா நம்ம அடிக்கடி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அந்த கடையில் வந்து உடனே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ஜஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துட்டோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டா அவங்க ரெடி பண்ணி வைக்கிறேன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கூப்பிட்டா. எனக்கு இந்த ராட்னம் அப்புறம் இந்த மாதிரி அது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஆகாய தாலாட்டம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதிலெல்லாம் போகிறக்கு பயம். அதனால் என்னை ரொம்ப வற்புறுத்தி நான் வர மாதிரி வரேன்னு சொல்லிவிட்டு கடைசியிலே அவங்க அம்மாவை கூட அனுப்பி விட்டேன். எப்படி இருந்துச்சு? இங்கிருந்து போகும்போது இதுக்கெல்லாம் போய் பயப்படுறாரு, போயிட்டு ஐயோ நிறுத்துங்க காப்பாத்துங்க, ஏட்ட காப்பாத்துங்க. கௌரவமா நின்றணும் நம்மலாம். கொஞ்சம் நிறைய பேர் இருந்தா கொஞ்சம் வெயிட் இருக்கும், அந்த அளவுக்கு பயம் தெரியாது. நாங்க மட்டும் இப்ப காட்டு மாதிரி இருக்கோம், எங்கேயாவது பறந்து கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருந்துச்சு. நடுவில் உட்காந்தா கொஞ்சம் பயமா இருந்தது, இதுவே பயமா இருந்தது. லாஸ்ட்ல உட்காந்தா நாங்கள் வந்து 4 hours ஆகிடுச்சு, எப்படி டைம் போச்சுன்னே தெரில. நாங்கள் வரும்போது 6 மணி இருக்கும், இப்போ 10:15 ஆகுது, டைம் போனதே தெரியல. அதனால் ஒரே ஒரு சோளப்பூரி வாங்கி நானும் அக்ஷயாவும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க அம்மா டயட்டில் இருக்கனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது என்னவோ தெரியலங்க, என்ன மாயமோ தெரியல. இட்லி தோசை இதெல்லாம் பார்த்தா கூட டெம்ட் ஆக மாட்டேங்குது. இந்த பூரி சோளாப்பூரிலாம் பார்த்த உடனே ஒரு டெம்ட் ஆகிடுது. அதனால் பூரி இன்றைக்கி ஒரு பொடி அப்படிங்கிற மாதிரி இறங்க போகிறோம். இந்த பக்கம் காட்டுங்க, பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. நல்லா இருக்கு, சூப்பர், செமையா இருக்கு. ஹார்ட்டா? அக்ஷயா கண்ணாடி வாங்கலாம் அக்ஷயா, உனக்கு நல்லா இருக்கும். செம்ம ஃபன்னா இருந்தது இன்னைக்கு எக்ஸிபிஷனே. ஆக்சுவலாக வந்து பாப்பா என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு தான் உண்மையிலேயே 100% நினச்சிட்டு நான் வந்தேன். பட் ஆனால் நான் வந்து 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000% நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதில் 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே நான் கடல் கண்ணி பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக அந்த அழகாக பண்ணாங்க தெரியுமா, வேற லெவல். ரியல் மெர்மைட் கொடுத்த காசுக்கு அதெல்லாம் ஐயோ சான்ஸே இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்மள அந்த டிஸ்னி வேர்ல்ட்ல கூட்டு போனாங்கல்ல, வேற லெவல். உண்மையிலே மூன் வாக் தானே சொல்ற? மூன் வாக்கா? அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் மட்டும் இல்ல, அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா
என்ஜாய்டா இருந்துச்சு. அண்ட் நாங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல வரல. வீக்கெண்ட்ஸ்ல அவங்க சொன்னாங்க வீக்கெண்ட்ல எல்லாம் வந்திருந்தீங்கன்னா இங்க ஒரு ரைடுக்கு போகிறதுக்குள்ள நீங்க வந்து நொந்து போயிருவீங்க, நல்ல வேளை வீக் டேஸ்ல வந்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதே ஹாப்பினஸோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கட்டுமா? இங்கே யாருமே இல்லை. ஆமாம், எல்லாருமே போயிட்டாங்க. லைட்டு கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு கிளம்புறோம். பை பாய், குட் நைட்.